மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த பதிவுல 2 விஷயங்கள் குறித்து பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ஒன்று ஒரு விகாரையினுடைய விகாராதிபதி ஹத்னா சுன்னத்தை செய்து கொண்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போதும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. ஏன் ஹத்னா செஞ்சாரு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? இவரை சுத்தி நடந்த விஷயங்கள் என்ன? இதை யாரு வெளியில கசிய விட்டாங்க? எதற்காக கசிய விட்டாங்க? இப்ப இவரை சுத்தி நடக்கிற பிரச்சனைகள் என்ன என்பதை பேசுறதோட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் ஒரு மிக முக்கியமான ஒரு விஜயத்தை மேற்கொண்டார் இல்லையா? அதுல பல்வேறு அம்சங்களை இந்த காணொளி தாங்கி வருது. யார் அந்த தேரர்? எதுக்காக ஹத்னா செஞ்சாரு? அவருக்கு என்ன பிரச்சனை? மிகிந்தரை ரஜமகா விகாரையினுடைய விகாராதிபதி தம்மரத்ன தேரர் சுண்ணத்திட்டு கொண்ட சம்பவம் தான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. ஏன் இதை செஞ்சார் அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு மர்ம உறுப்புல திடீர ஒரு இன்ஃபெக்ஷன், ஏதோ வைரஸ் அல்லது ஏதோ ஒரு பாக்டீரியா ஏதோ தொற்றி கொண்டதுனால பல்வேறு சிகிச்சைகள் செஞ்சும் பயனளிக்கல. பல்வேறு இம்சைகளோட, பல்வேறு சிக்கலோட, பல்வேறு சிரமத்தோட காலம் கழிக்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கை வட்டம் அமைஞ்சிருந்தாம். பல வருஷங்கள் இந்த ஒரு பிரச்சனையோட மருந்து எடுப்பது, சீராகுவது, மீண்டும் அந்த பிரச்சனைக்குள்ள போற பல்வேறு விஷயங்கள், எல்லா வகையான வைத்தியங்களும் செஞ்சு முடிச்சாச்சு. நாடு தழுவி என்னென்ன வைத்தியர்கள் இதுக்கு துறை சார்ந்தவங்க இருக்காங்களோ எல்லாரையும் பார்த்தாச்சு, எல்லார்ட்டையும் ஆலோசனை கேட்டாச்சு, எல்லாத்தையும் மருந்து செஞ்சு நிராசையான இந்த சந்தர்ப்பத்துல வெளிநாடு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வெளிநாடு புறப்படுறாரு சிங்கப்பூருக்கு. அங்கேயும் பல வாரங்கள், பல மாதங்கள் பல்வேறு தரப்பினர்களோட மருந்துகள் எல்லாம் பல்வேறு வைத்தியர்களை அணுகி, துறை சார்ந்தவர்களை அணுகி மருந்து எடுத்ததுல அது சீரானதாகவோ அவருக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்ததாகவோ தெரியல என்பதனால இதுக்கு என்னதான் வைத்தியம் செய்யலாம், என்னதான் பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவர் பல்வேறு இடங்கள்ல பேசினதுல, கதைச்சதுல, தேடியதுல அவருக்கு கிடைச்ச ஒரு விஷயம் தான் ஹத்னான்னு சொல்லுகின்ற ஒரு சுண்ணத்தை செய்து கொள்வதனால் இந்த ஒரு பிரச்சனை முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்ததுனால என்ன பண்ணலாம், ஒரு தேரராக இருந்து கொண்டு இதை செய்யலாமா என்ற பல்வேறு கேள்விக்கு மத்தியில என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை முடிக்கணுமே, நிம்மதியா வாழணுமே அப்படின்ற ஒரு ஏற்பாட்டுல, ஒரு உணர்வுல அவர் உடனடியாக ஏதோ ஒரு முஸ்லீம் ஒருத்தரை சந்திச்சு இந்த ஒரு பிரச்சனையை சொன்னதுனால அவரும் கச்சிதமாக, பக்குவமாக இந்த குறித்த தேரருக்கு ஹத்னான்ற ஒரு சுண்ணத்தை செஞ்சு முடிச்சாச்சு. மிக ரகசியமாக ஒரு நடந்த ஒரு விஷயம் பல தினங்களுக்கு பின்னால சீராகியாச்சு. இதுவரைக்கும் அவருக்கு இந்த ஒரு பிரச்சனை மீண்டும் வரல என்பதனால அவர் இப்படியே பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்ன சிக்கலை கொடுத்துருக்கி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரோட பயணிச்ச இவருடைய டிரைவர் இந்த ஒரு விஷயத்த மெல்ல கசிய விட்டிருக்கிறாரு. இந்த தேரர் பற்றி பல்வேறு சர்ச்சைகளும் பல்வேறு விமர்சனங்களும் இப்ப எழுந்து நிற்கிற இந்த வேலையில இப்ப அங்க பேசுபொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹத்னா செஞ்சவர் நிச்சயமா முஸ்லீமாக மாறி இருக்கலாம். இப்போது அதை மறைச்சு இப்போது விகாரையினுடைய விகாராதிபதியாக அவர் வந்திருக்கிறாரு. இது ஏற்புடையதல்ல, இது இவருக்கு பொருத்தமற்றது. எனவே ஒரு முஸ்லீமாக இருந்து இதெல்லாம் செய்யலாமா என்ற பல்வேறு விமர்சனங்கள் அவர் நிர்வாக மட்டங்கள்ல இப்ப பேசு பொருளாக மாறி இருக்குது. உண்மையிலே அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரா இல்லையா, வந்தவர் தொடர்ந்து இருந்தாரா இல்லையா, அது மீண்டும் அவர் பௌத்த மதத்தை சென்றாரா அப்படின்றதெல்லாம் இங்கு பேசப்படுவதற்கு எந்த தேவைகளும் கிடையாது. அது அவர் சுதந்திரத்தை பொறுத்தது. ஆனால் ஒரு விஷயம் தெரிகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹத்னா அது சுன்னத்து மிக்கர் அப்படின்னு ஒரு விஷயம் வெறுமனே மதம் சார்ந்த ஒரு விஷயமாக பார்க்கிறத தாண்டி இது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயமாக இப்போது WHO பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்றது ஏன் இவங்களுக்கு புரியலை என்பதுதான் தெரியல. WHO என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிரிக்கா கண்டத்துல பல்வேறு ஆய்வுகள் நடத்தி அங்க எய்ட்ஸ் ஒரு நோய் தலை தூக்கி இருப்பதனால அவங்க இப்ப பரிந்துரை செய்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹத்னான்ற சுண்ணத்தை நீங்க செய்து கொள்றதுனால 20 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 5.7 மில்லியன் தொற்றுக்களை தவிர்ப்பதோட 3 மில்லியனுக்கும் அதிகமானவர்களுடைய உயிரிழப்பையும் தடுக்கலாம் அப்படின்னு ஒரு பரிந்துரையை செஞ்சிருக்கிறாங்க. உலகத்துல எல்லா மதத்தவர்களும் இந்த ஹத்னான்ற ஒரு விஷயத்தை செஞ்சு கொள்ற ஒரு அமைப்பு வந்திருக்கிறத பார்க்க முடியுது. யூத மதத்தவர்களுக்கும் இது கட்டாய கடமை என்று சொல்லப்படுது. ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்கள் ஹத்னா செய்ததாக சொல்லப்படுது. அதே போல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 80 வயதுகள்ல தமக்கு அவரே சுன்னத்து செய்து கொண்டதாகவும் வரலாறுகளை பார்க்க முடியுது. இப்படி பார்க்கின்ற பொழுது இது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த பல்வேறு நோய்களுக்கு நிவாரணமாக அமைகிறத பார்க்க முடியுது. பாலியல் சார்ந்த நோய்கள் தொற்றாமல் இருப்பதற்கும், சிறுநீர் அடைப்புகள் வராமல் இருப்பதற்கும், முன்தோல் வீக்கம் ஏற்படாமல் இருப்பதற்கும், இது போன்ற பாக்டீரியாஸ் பிடிச்சு கொள்ளாமல் இருப்பதற்கும் அது துணையாக இருக்கிறது அப்படின்றது மருத்துவமும் விஞ்ஞானம் சொல்லுகின்ற உண்மை. எனவே இந்த ஒரு விஷயத்தை ஏன் பூதாகரமாக்கணும்? அவர் ஹத்னா செய்தது இஸ்லாத்துக்காக வந்தா இல்லையா என்பதில் வேறு விதம். ஆனால் அவருக்கு இருந்த பிரச்சனை பல்வேறு வருடங்கள்
சிரமப்பட்டு ஒரு நோயோடு சிகிச்சையில் பயனளிக்காத போது இப்படியான ஒரு விஷயத்தை அந்த மனிதர் செஞ்சிருக்கிறார். மிக ரகசியமாக செஞ்சு கொண்டாரு. இது வெளியுலகத்துக்கு தெரிஞ்சால் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறும் என்பதெல்லாம் தேர்வுக்கு தெரியாமல் அல்ல. ஆனா வழியின்றி சிரமத்தோட வாழ்வதா, நிம்மதி இல்லாமல் வாழ்வதா, தூக்கம் இல்லாமல் வாழ்வதா, ஒரு பொது இடங்களுக்கு போக முடியாது, பல்வேறு இம்சைகளோட வாழ்ந்த மனிதருக்கு ஒரு இடத்துல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது, அதுக்கான ஒரு மெடிசின் கிடைக்குதாக இருந்தா அதையும் மத சாயம் போடணும். அது எதற்காக மதத்தின் பின்புலத்தில் அதை பார்க்க வேண்டும் என்பது மீசான் டிவி முன்வைக்கிற கேள்வி. இப்போது அவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்ததுனால இதையும் ஒரு விஷயமாக பேசி அவருடைய பதவியிலிருந்து அவரை தூக்குறதுக்கான ஏற்பாடுகள் நடப்பதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகளை பார்க்க முடியுது. அடுத்த ஒரு விஷயங்க வந்து அமெரிக்காவுடைய அதிபர் வந்து வளைகுடா நாடுகளுக்கு, சவுதி அரேபியா, கட்டாரு, துபாய் போன்ற நாடுகளுக்கு ஒரு விசிட்டை பண்ணி இருந்தாரு. இதுல வந்து ஏட்டிக்கு போட்டிக்கு பிச்சை கொடுக்கறது மட்டும் இல்ல, பேயாட்டம் போட்டு அவரை வரவேற்ற சங்கதி எல்லாம் அங்க நடந்து முடிஞ்சதை பார்க்க முடிஞ்சது. அது பல்வேறு விமர்சனங்களை அரபு உலகத்துல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. முதலாவது சவுதி அரேபியாவுக்கு தான் அவருடைய முதல் நாள் விஜயம் அமைஞ்சிருந்தது. அங்க வந்து கிட்டத்தட்ட அந்த அரசருடைய அரவணைப்பும் அவருடைய விருந்தோம்பலும் அவருடைய அனுசரிப்பும் பலமாக இருந்தது. அதுக்கு பிறகு இருதரப்புக்குமான வர்த்தக உடன்படிக்கைகள் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட சவுதி அரேபியா 600 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் முதலீடு செய்வதாக சொல்லி இருந்தது. ட்ரம் அவங்கள வந்து பயங்கரமாக அது குஷிப்படுத்தியதாகவும் பார்க்கப்படுது. இதுக்கு பிறகு அவருடைய பயணம் வந்து கத்தாருக்கு அமைஞ்சிருந்தது. கத்தார் அரசு வந்து அவருக்கு மிக பயங்கரமான வரவேற்பை கொடுத்தது. அவர் ஃப்ளைட்லேருந்து இறங்கினதான் தாமதம் 500 சொகுசு கார்கள் வந்து பவனி வந்ததாக சொல்லப்படுது. அது மட்டுமல்ல வந்து கிட்டத்தட்ட இரவு சாப்பாட்டுக்கு மட்டும் ஹோர்லாந்தில் இருந்து அதற்கான பாத்திரங்கள் தங்க முலாம் பூசப்பட்டதாகவும் அந்த நிறம் பூசப்பட்ட அப்படியான தங்க பாத்திரங்கள் வந்து அவருடைய சாப்பாட்டுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. பிரத்யேகம் அந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. இரவு சாப்பாட்டுக்கு மட்டும் 3 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் செலவானதாக சொல்லப்படுறது மட்டுமில்ல, வரவேற்புக்கு மட்டும் கிட்டத்தட்ட 250 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் செலவானதாக சொல்லப்படுது. 200 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸுக்கு விமானங்கள் வாங்குறதாக ஒரு ஒப்பந்தம் நடந்ததாக, பல்வேறு ஒப்பந்தங்கள் நடந்ததாகவும் சொல்லப்படுது. அமெரிக்காவோட அதிபர் அன்றைய தினம் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து, இந்த அரபு உலகத்துக்கான எனது பயணம் 3, 4, 5 நாட்களில் அமைய போகிறது. இதில் நான் எதிர்பார்க்கின்ற தொகை வந்து 3.5 அல்லது 4 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. கத்தார் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொகுசு விமானம் ஒன்றை அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரு. அதனுடைய பெறுமதி மட்டும் 400 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து வர விமர்சனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அதிபராக போகிறவர் வந்து எந்த ஒரு அன்பளிப்பும் வாங்கக்கூடாது, அப்படி வாங்குவது ஊழலை ஏற்படுத்தும் என்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கு. அங்கிருந்து அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமிரேட்ஸுக்கு வந்தாரு. எமிரேட்ஸுடைய அதிபர் பொல்லாதவர் இல்லையா, இத்தனையும் பார்த்தவர். அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றது ஆரம்பமே ஒரு மிக முக்கியமான பெண்களை வச்சு ஒரு பே ஆட்டம் ஆடி அவர்களை வரவேற்கின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி இருந்தாரு. இதுவரைக்கும் அந்த எமிரேட்ஸுடைய வரலாறுல இப்படியான ஒரு கல்ச்சர் இருந்ததாக சொல்லப்படுது. அது எங்கேயுமே பயன்படுத்தப்படலை. முதலாவதாக இந்த அமெரிக்க அதிபருடைய வருகைக்காகத்தான் அந்த பேயாட்டத்தை ஆடி காட்டினாங்க. அந்த பேயாட்டம் வந்து அவங்களோட கல்ச்சர்னு சொல்லப்படுது. அது வந்து அழகான பெண்களை உடுக்க வச்சு தலைவிரி கோலமாக வலது பக்கம் இடது பக்கம் தலையை ஆட்டி ஆட்டி அவங்க வரவேற்கின்ற விஷயம். கிட்டத்தட்ட 20 பேர் அந்த குழுவில் இருப்பாங்களாம். ஆண்களும் 2 வரிசைகள் இருக்குமாம், பெண்களும் 2 வரிசைகள் இருக்கு. வாத்தியம் படிக்கின்றவங்களும் இருப்பாங்களாம். அத்தோட இவங்க பல்வேறு பிரார்த்தனைகள் அவங்களுக்கு கேட்டு அந்த ஒரு விஷயத்தை செய்வாங்களாம். அந்த ஒரு விஷயம் ஏன் செஞ்சீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இப்ப பேசுபொருளாக மாறுறதுல அவங்க சொல்ற விஷயம் தான் வந்து, அது வீரத்தை சொல்லுதாம், பாதுகாப்பு சொல்லுதாம், பெண்ணிற்கான சுதந்திரத்தை சொல்லுதாம் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற ஒரு அவல நிலையம் பார்க்க முடிந்தது. எப்போதுமே இஸ்லாமிய விழுமியங்களை சார்ந்த நாடுகளிடம் முஸ்லீம்கள் எதிர்பார்க்கின்ற விஷயம் வந்து ஆக குறைந்து இஸ்லாத்தினுடைய விழுமியங்கள் இருக்கின்ற கலாச்சாரங்களை தான். ஆனால் இது வந்து பெண்களை ஒரு காட்சி பொருளாகவும் காம பொருளாகவும் ஒரு வியாபார பொருளாகவும் ஆக்கியது என்பது நான் நினைக்கிறேன் இது முதல் தடவையாகத்தான் அவங்களுக்கு இருக்கின்ற அனுபவமாக இருக்கும். எனவே இந்த ஒரு விஷயம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வந்தோடனே அந்த நாடு சொல்கின்ற விஷயம் தான், இது எங்களுடைய பாரம்பரியம், அதைத்தான் நாங்கள் நினைவுபடுத்தியிருக்கிறோம், இது வீரத்தை குறிக்கிறது, இது சாதனை குறிக்கிறது என்று சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கேவலமாகத்தான் அதை பார்க்கப்பட்டது. பாதையோரமாக நின்று இப்படி வேடிக்கைகளுக்கும் கூத்துகளுக்கும் அது ஆளாக்கப்படுவது வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு வன்முறையாகத்தான் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது என்பது இஸ்லாமிய உலகம் சொல்லுகின்ற ஒரு முறைப்பாடாக ஒரு விமர்சனமாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமிரேட்ஸ் வந்து அமெரிக்காவுடனான வர்த்தக தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விழி பெருந்துற மாதிரி சவுதி அப்படி செஞ்சிச்சா, கத்தார் இப்படி செஞ்சிச்சா, அதை விட ஒரு படி மேலே போய் இறுதியான வாய்ப்பு கொஞ்சம் ட்ரம்மை கொஞ்சம் குஷிப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி 1400 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் முதலீடு செய்வதாக
ஒப்புதல் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடுகளும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், என்ன நடக்குது? அதாவது பலஸ்தீன் விஷயத்துல இவங்க எல்லாம் கோமாளி இருந்தாங்க. ஒரு கோமாளி அரபுலகத்துக்கு வந்தோடனே இவங்க எல்லாம் கோமாளியாக மாறிட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப புத்திசாலி. அவருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொண்டாரு. ஆனா அரபுலக தலைவர்கள் ரொம்ப கோமாளியாகவும் கோமாவுல இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் திட்ட தெளிவாக தெரியுது. ஒரு வருஷத்துக்கு மேல அங்க ஒரு யுத்தம் நடக்குது. கிட்டத்தட்ட அமெரிக்காவே $3 பில்லியன் தேவையான ஆயுதங்களை கொடுத்து அந்த அப்பாவி மக்களை கொல்றதுக்கு துணை நின்றவங்க இப்ப பிச்சை கட்டு வந்தோடனே பிச்சைக்கு பதிலா அள்ளி கொடுத்து பிளைட்டை கையில கொடுத்து அன்பளிப்பு செஞ்சு ஆரவரிச்சு ஒரு மாதிரி டான்ஸ் அடிச்சு வரவேற்று ஏதோ செஞ்சு குதூகலிக்கிறத பார்க்க முடியுது இல்லையா? எவ்வளவு பெரிய அனாச்சாரம். ஆக குறைஞ்சது இந்த யுத்தத்தை நிறுத்துங்க, இங்க டெவலப்ப செய்யுங்க, இஸ்ரவேல ஒரு பக்கம் போக சொல்லுங்க, கஸாவை அந்த மக்களுக்கு கொடுங்க, அவங்கள வாழ வைங்க, புனர்நிர்மாணம் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சா நீங்க கேட்கறது இல்ல, அதை விட அதிகமான தொகையை தந்து நாங்க முதலீடு செஞ்சு உங்களையும் வாழ வைப்போம், கஸாவுல மக்களை வாழ வைக்கலாமே என்ற ஒரு டிமாண்டை ஏன் வைக்கல? இங்க என்ன அப்படின்னு கேட்டா அமெரிக்கன்ட பயம், டொனால்ட் ட்ரம்ப்ட பயம். ஏதோ ஒரு விஷயங்களை செஞ்சு முடிச்சு ஆட்சியை மாற்றி அந்த அரச பரம்பரைக்கு அந்த ஆட்சிகள் எல்லாம் ஆக்கிடுவாங்கன்ற ஒரு பயத்துல ஓடோடி போய் அனுசரிச்ச மாதிரி தான் மீசான் டிவி இந்த ஒரு விஷயத்தை பார்க்குது. ராஜதந்திர உறவுகள் எல்லாம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் தேவையான ஒரு விஷயம், உங்களுடைய அரசுக்கு தேவையான, நாட்டுக்கு தேவையானது. அதே நேரம் இப்போது நடக்கின்ற பூலோக அரசியலில் பலஸ்தீன விவகாரம் உங்களிடத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, இதுக்காக உங்களுடைய பங்களிப்பு என்ன, இந்த மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எனவே இந்த அவலங்கள் மாறணும் என்ற பிரார்த்தனையோடு இது போன்ற அனாச்சாரங்கள் இடம்பெறாதவாறு இஸ்லாமிய உம்மத்திற்கு முன்மாதிரி மிக்க நாடுகளாக இந்த நாடுகள் திகழட்டும், அதுக்கான வழிவகைகளை அங்கிருக்கின்ற உலமாக்கள் செய்யட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.